ஒசூர் அருகே நிலத்தை நேரில் பார்வையிடாமல் பாதை உள்ளதாக உத்தரவு பிறப்பித்த மாவட்ட வருவாய் அலுவலரால் 2 தரப்பினர் மோதிக்கொண்ட நிலையில் லஞ்சம் வாங்கிக் கொண்டு டிஆர்ஓ ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு வைத்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த தட்டனப்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் ராஜம்மா. இவர் கடந்த 1972ஆம் ஆண்டு தட்டனப்பள்ளி கிராமத்தில் 5.50 சென்ட் நிலம் வாங்கியுள்ளார். இந்நிலையில் இந்த நிலத்தில் பாதை உள்ளதாக பாபு என்பவருக்கும் ராஜம்மாவிற்கும் வாய் தகராறு இருந்து வந்துள்ளது. மேலும் இது குறித்து பாபு தரப்பினர் நீதிமன்றம் சென்று வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் ராஜம்மா தரப்பினர் எங்கள் நிலத்தில் பாதை இல்லை, வேறு பகுதியில்தான் பாதை உள்ளதென்கிற வருவாய்த்துறை வரைபடத்தை மாவட்ட வருவாய் அலுவலரிடம் கூறியுள்ளனர். இந்நிலையில் ராஜம்மா நிலத்தை பாதை பயன்படுத்திட மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குரல் உத்தரவு வழங்கிய நிலையில் பாபு தரப்பினர் பாதை எடுக்க சென்றுள்ளனர். அப்போது 2 தரப்பினரும் உருட்டுக்கட்டைகளால் தாக்கிக் கொண்டு ஏற்பட்ட தகராறில் நல்லூர் காவல்துறையினர் 2 தரப்பிலும் வழக்கு பதிவு செய்து விடுவோம் என சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்துள்ளனர். இதுகுறித்து ராஜம்மா மகன் கூறுகையில், எங்கள் நிலத்தில் பாதை உள்ளதென்பது உறுதியானால் நாங்கள் விட்டுவிடுகிறோம் என்பதை கூறியிருந்தோம். ஆனால் இதுகுறித்து எந்த அதிகாரியும் பார்வையிடவில்லை எனவும் சர்வேயர்களும் நிலத்தை அளக்கவில்லை. மாறாக பாபு தரப்பிடம் இருந்து 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிக் கொண்டு கையெழுத்திட்டுள்ளார்கள் என கூறினார். இதனால் பாபு தரப்பினர் தாங்களாகவே பாதை அமைக்க முயன்றதை தடுத்தபோது பெண்கள் உள்ளிட்டோரை கடுமையாக தாக்கியுள்ளனர். இதுகுறித்து மாவட்ட வருவாய் அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க ராஜம்மா தரப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.